ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம், ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் மீனம் ரிஷபம் இந்த ராசிக்கு உண்டான ஒற்றுமை வேற்றுமையை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, மீனராசி ரிஷபராசி கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், தொழில் வியாபாரம், இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன உறவு முறையில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எப்படி உறவு முறை இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் ஒத்து போவாங்க, எந்தெந்த விஷயத்தில் மாறுபடுவாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுபோல் நட்சத்திரம், மீனராசியில் உள்ள நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ரிஷபத்தில் உள்ள நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீஷம். இந்த நட்சத்திரத்துக்காரங்க மற்ற நட்சத்திரத்துக்காரங்கிட்ட எப்படி ஒத்து போவாங்க, இவங்களுக்குள்ள பரஸ்பர உறவு எப்படி இருக்கும், ஒற்றுமை வெற்றுமை எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ படி சில காரியங்களை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். இந்த வீடியோவில் வந்து பலன்களை சொல்கிறேன். இதுபோக தனிப்பட்ட முறையில் இந்த ராசியை சேர்ந்தவர்கள், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அதை வந்து பொதுவாக நம்ம ஒரு ரெமெடி சொல்ல முடியாது, பொதுவாக அதுக்கு பலன் சொல்ல முடியாது, தீர்வு சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு எந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெமெடி சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரருக்கு ஒரு பிரச்சனை, சரியா, சோட பிரச்சனை இருக்குது சார், நான் ரிஷபராசியில் இந்த நட்சத்திரத்துக்காரத்தை கல்யாணம் பண்ணினேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வேன். ஏன்னா பிரச்சனை இங்கே பல வகையில் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவு பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இதெல்லாம் நிறைய இருக்கும். மேக்ஸிமம் எல்லோருக்கும் குடும்ப பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா உத்தியோகம், தொழிலுங்கிறது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாதது, சரியா. அதுலேயும் சில பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் குடும்ப உருவான பிரச்சனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஓகே நேர்களே, எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்வேன். இப்போ வந்து மீனராசி ரிஷபராசி. மீனராசி வந்து குரு பகவானுடைய ராசி, நீர் ராசி, காலபுருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம், அயனசேனம் போகசாரம். ரிஷபம் காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கரனுடைய ராசி. ராசிநாதர்கள் ஒத்து போக மாட்டாங்க, ராசி வந்து 100க்கு ஒரு 75% ஒத்துப்போகும். அதாவது ரிஷபராசியுடைய ராசிநாதன் சுக்கிரனும் மீனராசியுடைய ராசிநாதன் குருவும் பகைவர்கள், ஜென்ம சத்துருக்கள். ஆனால் ராசி வந்து 100க்கு ஒரு 75% ஒத்துப்போகும். இது ஜோதி ரீதியாக எப்படி பார்த்தோம்னா, வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா இது கொஞ்சம் இலக்கமாகவும் வலிமையாகவும் காணப்படுகிறது. அதாவது ரெண்டு பேருமே இணைஞ்சாங்கன்னா ஒரு இடத்துல இணக்கமும் இருக்கும், வலிமையும் இருக்கும். நடைமுறைத்தன்மை அப்படி பார்த்தோம்னா, ப்ராக்டிக்கலாக எப்படி பார்த்தோம்னா, மீனராசிக்காரங்க ஒரு கற்பனை திறனில் இருப்பாங்க, க்ரியேட்டிவிட்டியில் இருப்பாங்க, ஒரு கிரியா ஊக்கியாக இருப்பாங்க. மீனராசி ஒரு கற்பனை திறன் இருக்கும், சரியா. மனதுக்குள்ளே கற்பனை கோட்டை, கனவு கோட்டையில் இருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா திருமண வாழ்க்கை மற்றும் காதல் மற்ற உறவு முறையில் வந்து ஒரு நிலைப்புத்தன்மையை கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா ரிஷபராசிக்கு வந்து ஒரு நிலைப்புத்தன்மையை கொடுப்பாங்க. ரிஷபராசி எப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் கரெக்டாக இருப்பாங்க, ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருப்பாங்க. மீனராசி வந்து கற்பனை வாழ்க்கையில் இருப்பாங்க. மீனராசியுடைய கற்பனை வாழ்க்கையை ரிஷபராசி வந்து ப்ராக்டிக்கலாக சாதித்து காட்டும். இதில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, மீனராசி நேரம் கற்பனை திறன் மிதமிஞ்சி இருக்குது அப்படின்னா ரிஷபராசி நேரம் ஸ்ட்ரைக் ஆகும். இவங்க வந்து ரொம்ப பெருசாக ஆசைப்படுறாங்க அப்படின்னா ரிஷபராசியால் அதை பூர்த்தி பண்ண முடியாது. அதனால் மீனராசினியர்கள் வந்து கற்பனை திறனை ரொம்ப குறைச்சிக்கணும், விரலுக்கற்ற வீக்கமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் எது முடியுமோ, எது சாத்தியப்படுமோ அதை மட்டும் மீனராசி நினைக்கணும், அதுக்கு ஆசைப்படணும். மீனராசினியர்களுக்கு நேரம் என்ன சொல்லப்படுகிறதுனா அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும். ஏன்னா ரிஷபராசி வந்து அதை ப்ராக்டிக்கலாக சாதித்து காட்டும், நீங்கள் நினைக்கிறது சாதித்து காட்டும். இருப்பினும் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் வந்து ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கற்பனை கோட்டை வந்து ஒரு எல்லை வட்டத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ரிஷபராசிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் 2 பேருக்கு பிரச்சனை வரும், சரியா நேர்களே. மற்றபடி மற்ற பொருத்தங்கள் அப்படி பார்த்தோம்னா, காதல் மற்றும் திருமண பொருத்தம், மற்ற குடும்ப ரீதியான காரியங்களுக்கு வந்து 2 பேருமே மிகச்சிறப்பாக இருப்பாங்க, உணர்வுபூர்வமாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மீனமும் ரிஷபமும் விசுவாசமாக இருப்பாங்க, பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். வியாபாரம், உத்தியோகம் அப்படி பார்த்தோம்னா மீனத்துக்கு படைப்பாற்றல் இருக்கும், ரிஷபத்துக்கு வந்து நண்பகத்தன்மை இருக்கும், சரியா. நண்பகத்தன்மைன்னு என்ன சார் அப்படின்னோம்னா, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து ட்ரஸ்ட்டு அப்படிமோ. ட்ரஸ்ட்டுன்னா என்ன, நம்பகத்தன்மை. ரிஷபம் வந்து ஒருத்தவங்களை நம்பி நண்பகத்தன்மையாக இருப்பாங்க. ஆனால் மீனம் வந்து க்ரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க, யாரையும் அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க, தனக்கு தான் அது தோணும், தான் யோசிக்கிறது தான் சரி அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ரிஷபம் அப்படி கிடையாது, மற்றவங்க என்ன சொன்னாலுமே அதை டக்குன்னு நம்புவாங்க, மற்றவங்க சொல்கிற கருத்துக்கும் நம்பி சில காரியத்தை செய்வாங்க. இந்நேரம் வந்து மீனராசிக்காரங்க ரிஷபராசியை விட்டு கொடுத்து போகணும், சரியா. அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு விட்டு கொடுத்து போகணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுருக்கமாக வந்து ஒரு வரியில் சொல்லலாம், ரிஷபம் வந்து மீனத்தை நல்லா நம்பும். ரிஷபம் வந்து மீனராசிக்காரங்களுடைய லாபம், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி, அவங்களுக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட், இதுக்கு வந்து நல்லா சிறந்த முறையில் தோல் கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும். ஆனால் மீனம் வந்து ரிஷபத்துக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. 100க்கு ஒரு
60-65% தான் சப்போர்ட் பண்ணும். சரியா? தன்னுடைய சுயநலத்தை பார்க்கும். மீதி 35% தன்னுடைய சுயநலத்தை பார்க்கும். ஆனால் ரிஷபம் வந்து மீனத்துக்காக நல்ல டெடிகேஷனாக நல்ல எஃபெக்ட் கொடுப்பாங்க, நல்லபடியாக பார்ப்பாங்க. இந்த விஷயத்தில் மீனம் வந்து விட்டு கொடுத்து போச்சுன்னா சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கும். சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக சக்ஸஸாக முடியும். 2 பேருமே வந்து இணைஞ்சு சில காரியங்களை பண்ணலாம். விட்டு கொடுத்து போய் சில காரியங்களை பண்ணிங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும். கூட்டுத்தன்மையும் நல்லபடியாக இருக்கும். 2 பேருமே குடும்ப விஷயத்தில் வந்து ஒரு டெடிகேஷனாக இருப்பாங்க, அர்ப்பணிப்பாக இருப்பாங்க, உணர்ச்சிபூர்வமாக இருப்பாங்க, உணர்வு திறனும் இருக்கும், அர்ப்பணிப்பும் இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபம் வந்து குடும்பத்துக்கு வந்து நல்ல குடும்ப பொறுப்பை ஏற்று செய்வாங்க. ரிஷப ராசிக்காரங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருப்பாங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, மற்ற உறவு முறையாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் தொழிலில் வந்து ரிஷபராசினியர்கள் அந்த ஏற்றுக்கின்ற காரியத்தில் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க. மீனம் என்னென்னா இவங்க ரெஸ்பான்ஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஈகை கருணை காரியம் பாசத்தோடு இருப்பாங்க. எதுவுமே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எதுவுமே சென்டிமெண்ட்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. மீனராசி வந்து என்றைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சரி சென்டிமெண்ட்டாக தான் எடுப்பாங்க. சரியா? உறவு முறையை தான் முன்னாடி வைப்பாங்க. ஆனால் ரிஷபம் வந்து செயல்பாடை முன்னாடி வைக்கும். சரியா? மீனை வந்து எப்படின்னா, நான் உனக்கு வந்து அக்கா அல்லவா, அக்காவுக்கு நான் உனக்கு ஒரு அண்ணன் அல்லவா அப்படின்னு உறவு முறை முன்னிறுத்தி காரியங்களை சாதிப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. செயல், நான் உனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறேன்ல, உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், அதுக்காக நீ விசுவாசம் இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 பேருமே வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப வித்தியாசப்படுவாங்க. 2 பேருக்கும் வெவ்வேறு விதமான கொள்கை இருக்கும். மீனம் வந்து சென்டிமெண்ட்டாக அட்டாச் பண்ணுவாங்க, இல்லை அட்டாக் பண்ணுவாங்க. ரிஷபம் வந்து எப்படின்னா செஞ்ச காரியம், தான் செய்த காரியம் அதன் பலனை வச்சு பேசுவாங்க. இவ்வளோ செஞ்சுருக்கிறேனே, எனக்கு நீங்கள் இதை செய்ய மாட்டீங்களா, எனக்கு நீங்கள் உதவி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ரிஷபம் வந்து அங்கே வந்து நிற்கும். ஓகே நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக மீனம் வந்து கொஞ்சம் உணர்ச்சிசப்படுவாங்க, புஷ்குன்னு கண்ணீர் விடுவாங்க, பழைய நிகழ்ச்சிகளை நினச்சி பேசுவாங்க. அதுபோக வந்து கற்பனை வளம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், கனவு கோட்டை கற்பனை கோட்டையில் இருப்பாங்க. நடக்க முடியாத காரியத்தெல்லாம் நடக்கிற மாதிரி நினச்சி ஒரு வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது, ப்ராக்டிக்கல். ரிஷபம் ஈக்குவல் டு ப்ராக்டிக்கல் பர்சன். ரிஷபம்னாலே நடைமுறைக்கு சாத்தியமானவர்கள். சரியா? அதனால் ரிஷபம் வந்து நடைமுறை சாத்தியமாக இருப்பாங்க, ஸ்திரத்தன்மையோடு இருப்பாங்க. ஒரு இடத்துல நிற்கிறது முக்கியம் கிடையாது, அந்த இடத்துல நிலைக்கிறது தான் முக்கியம்னு நினைப்பாங்க ரிஷபராசினியர்கள். ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா அந்த பொசிஷனில் வந்து நிலைக்கணும் அப்படிம்பாங்க. மீனா அப்படி கிடையாது. ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா அந்த பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணும், சென்டிமெண்ட்டாக பேசும், எமோஷன் ஆகும், உணர்ச்சி வசப்படும். சரியா? இப்படிலாம் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் ரிஷபம் வந்து ஸ்டெபிளாக இருக்கும். சரியா? ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதில் 2 பேர்த்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த ஒற்றுமை வெற்றுமைகளாக இவங்க வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு நல்லபடியாக போனாங்கன்னா எல்லா காரியமும் நல்லாயிருக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம், அரசியல் எதாக இருந்தாலும் சரி, இந்த சம்மந்தப்பட்ட ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தில் ஒன்றா ஈடுபடும் போது இப்படி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். சில ஒற்றுமை வெற்றுமைகள் இருக்கும். இதெல்லாம் கலைஞ்சிருந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் பேசிக்காக உள்ளது, ராசிக்கு உண்டான பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து தனிப்பட்ட மனித உறவு முறையில் மீனராசிக்கும் ரிஷபராசிக்கும் தனிப்பட்ட உறவு முறையில் என்னென்ன வித்தியாசம் இருக்கும் அதை பார்க்க போகிறோம். இப்போ தனிப்பட்ட அடையாளம், இப்போ நான் மீனராசி ரிஷபராசி, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறோம் அப்படின்னு வெளி தோட்டத்துக்கு இவங்க அடையாளப்படுத்தும் போது மீனராசிக்காரங்க அதில் வந்து ரொம்ப பப்ளிசிட்டியாக இருப்பாங்க, பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க. அதை ஈஸியாக வெளிப்படுத்துவாங்க. சரியா? ஈஸியாக வெளிப்படுத்துவாங்க. ரிஷபம் அந்த அளவுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க, 50% தான் வெளிப்படுத்துவாங்க. ரொம்ப அதில் ஈடுபாடாக இருக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் மீனம் வந்து கொஞ்சம் அதில் வந்து பாப்புலாரிட்டியாக இருக்கும், கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருப்பாங்க, வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணும்போது மீனம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் போடுவாங்க. சரியா? என்னை பாருங்கள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னா ஃபோட்டோ எடுக்கும்போது சில பேர் பார்த்தோம்னா தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடி வந்து நிற்பாங்க, அப்படிம்பாங்க. சரி, இது நம்ம நடைமுறையிலே பார்த்துருக்குறோம். சில பேர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க, எப்போ நீயே வந்து முன்னாடி நில்லுப்பா, நான் வேணா ஓரமாக நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஓரமாக நிற்பாங்க. இதில் வந்து ரிஷபம் வந்து ஓரமாக நிற்கும், மீனை வந்து கொஞ்சம் முட்டிக்கிட்டு வரும் முன்னாடி. இது மாதிரி சில அமைப்புகளில் வந்து இவங்க வந்து தன்னை வெளிப்படுத்துக்கிறதுல வந்து மீனம் வந்து ஒரு படி தூக்கலாக முன்னாடி வந்து நிற்கும். அடுத்து குடும்ப உறவு, பணப்புழக்கம், பழக்க வழக்கம், பொறுப்பு, இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ரிஷபம் வந்து அதிகமாக இருப்பாங்க. சரியா? பொறுப்பு, ரெஸ்பான்சிபிளில் வந்து ரிஷபம் அதிகமாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிடுவாங்க, குடும்பத்துக்காக நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க, டெடிகேஷனாக இருப்பாங்க. நல்லாயிருக்கும். இவங்களுடைய அணுகுமுறை வந்து குடும்பத்துக்கு அர்த்தமாக இருக்கும். மீனம் அந்த அளவுக்கு இருக்காது, 165% தான் இருப்பாங்க. சில விஷயத்தில் ஏனாதானு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? ஆனால் ரிஷபம் அப்படி கிடையாது, ரொம்ப டெடிகேஷனாக இருப்பாங்க, கரெக்டாக தோல் கொடுப்பாங்க, அந்த சப்போர்ட்டை கரெக்டாக ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் இது வந்து ராசியை வச்சு தான் சொல்கிறேன். ராசிங்க இது வந்து வெளித்தோற்ற அமைப்பு, உடலுக்கும் மனதுக்கும் உள்ள ஒரு அமைப்பு. இதுபோக லக்கண ரீதியாக சில விஷயங்கள் மாறுபடும். சரியா நேர்களே? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய தகவல்லாம் சொல்கிறேன். ஒவ்வொரு விதமான அமைப்பு ரீதியான பலன்களையும் சொல்லிவிட்டு
இந்த 2 ராசிக்கும் பொதுவான ராசி என்ன, அதுபோல் அந்த நட்சத்திரங்கள் எப்படி கோஆர்டினேட் ஆகும் அதையும் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக முழுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு எதுவும் நான் சொல்ல மறந்தது எதுவும் இருந்தாலுமே அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகே நேரில் அப்படி பார்த்தோம்னா இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து ரிஷபம் வந்து ஒரு படி முன்னாடி தான் இருக்கும். ஆரம்ப கல்வி 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ரிஷபம் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கும். இப்போ மீனராசி ரிஷபராசி ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க அப்படி வச்சுக்கிறோமே, ரிஷபராசிக்காரங்க வந்து அவங்க மேலே அக்கறையாக இருப்பாங்க. மீனராசி அந்தளவு அக்கறையாக இருக்காது. அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை கற்றுக்கிறது, மற்ற விஷயத்தில் சரியாக ஏர்னிங் பண்ணுறது, சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, இதில் வந்து ரிஷபம் வந்து மீனத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், கைடு பண்ணும். அடுத்து வந்து காரியம், முனைப்பு, வேகம், வீரியம், சரியா அனுசரித்து போகிறது, இதிலெல்லாம் வந்து 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. சரியா 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தில் முழு மனசாக இறங்கினா சக்ஸஸ் ஆகும், 100% சக்ஸஸ் ஆகும். அதுபோல் 2 பேருமே வந்து தனக்கு பின்னாடி பிறந்த இளைய சகோதரன் சகோதரிகளை நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. அதில் எந்த முதலும் இருக்காது. இவங்களும் அவங்க சகோதரர் மேலே பாசமாக இருப்பாங்க. ரிஷபமும் மீனம் 2 பேருமே தங்களுக்கு கூட பிறந்த சகோதரர் மேலே பாசமாக இருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம். சரியா ஆசாபாசமாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் மீனராசி ரிஷபராசி கணவன் மனைவி இருந்துச்சுன்னா கணவன் கூட பிறந்தவர்கள் மேலும் மனைவி கூட பிறந்தவர்கள் மேலும் அந்த அளவுக்கு நல்ல பாசமாக இருப்பாங்க. சரியா இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு முறையில் நல்ல ஆசபாசமாக இருப்பாங்க. அதுபோல் காரிய ரீதியாகவும் நல்ல வெற்றித்தை கொடுப்பாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே அனுசரித்து போவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப 2 பேருமே நெருக்கமாக இருப்பாங்க. நல்ல ஒரு நட்பை, ஒரு உறவு முறையை, குடும்ப உறவை நல்லபடியாக பேணி காப்பாங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 2 பேரும் நல்லா இருப்பாங்க. 2 பேரும் கலை அப்படின்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், கலை நிறையா இருக்குது இன்றைக்கி. சினிமா, டிவி, இசை, நாடகம், ஆடல், மியூசிக், இப்படி நிறைய கலை இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது, ஓவியம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதில் 2 பேருமே சேர்ந்தாங்கன்னா நல்ல வெற்றியை பெறுவாங்க. 2 பேருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். அடுத்து வந்து தாய் அன்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாய்மேல உள்ள பாசம், தாய்வழி உறவுகள், அந்த பாசம் அப்படி எடுத்துட்டோம்னா மீனம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. மீனராசிக்காரங்க வந்து தாய் வழி உறவு மேலே பாசமாக இருப்பாங்க, அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. இப்போ மீனராசியும் ரிஷபராசியும் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க அப்படின்னோம்னா ரிஷபராசியை கட்டில் மீனராசி தாய் மேலே பாசமாக இருப்பாங்க, தாய் வழி உறவு மேலே பாசமாக இருப்பாங்க. அதுபோக வந்து குடும்ப சில நலன்கள் அதில் வந்து மீனம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். குடும்ப நலன்கள்லாம் எப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் மீனராசி நேரங்கள் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லபடியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுபோல் உயர்கல்வி படிக்கிறது, மேற்கொண்டு படிக்கிறது, இதில் வந்து மீனராசிக்காரங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரிஷபம் அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. நிறையா படிக்கணும், மேற்கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதாவது இந்த காம்பினேஷனில் சொல்கிறேன் நான், மற்ற காம்பினேஷனில் வித்தியாசப்படும். ஆனால் ரிஷபத்துக்கும் மீனத்துக்கும் உள்ள காம்பினேஷனில் ரிஷபம் வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் வித்தை காட்டணும் அப்படின்னு நினச்சி இருக்க மாட்டாங்க. போதுமன்ற மனமே புன்சியும் மருந்து அப்படின்னு போயிடுவாங்க. அதுபோல் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து வண்டி வாகன யோகம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா ரிஷபம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. மீனம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ரிஷபம் வந்தாலும் ஒத்து போக மாட்டாங்க. சரியா போக்குவரத்து, வண்டி வாகனம் இப்படி நிறையா இருக்குது. இன்றைக்கி பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இன்னும் நிறையா இருக்குது. ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி லாஜிஸ்டிக்ஸ் செலவர் வச்சுருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து மீனை வந்து ரொம்ப ஆர்வமாக தொழில் அக்கறையாக இருப்பாங்க. ரிஷபம் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அதுபோல் விவசாயம், பண்ணை தோட்டம், காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் இப்படியெல்லாம் நிறையா சொல்கிறேன். விவசாயம், வேளாண்மை இதில் சம்மந்தப்பட்டோம்னா மீனை வந்து ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ரிஷபம் அந்த அளவுக்கு அதில் வந்து கண்டுக்க மாட்டாங்க. சரியா போதும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்தது போதும், ரொம்ப மெனக்கிட மாட்டாங்க. அடுத்து வந்து அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்பி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறது எல்லோரும் எதுக்கு பார்க்குறீங்க? அதிர்ஷ்டத்தை நம்பி தான் பார்க்குறோம். ராசி பலன் பார்க்குறது எல்லோரும் லக்கடிக்குமா அப்படி தான் பார்க்குறாங்க மனநிலை. அதுபோல் அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டோம்னா ரிஷபம் வந்து அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. கோயில் குளத்துக்கு நல்லா போவாங்க, பூர்வ புண்ணியத்தை நல்லா வச்சுக்கிடுவாங்க, முன் செய்த பாவ புண்ணியத்தெல்லாம் ஏற்றுக்குருவாங்க. சரி அதில் வந்து அசைக்க முடியாத நண்பர் ரிஷபத்துக்கு இருக்கும். ஆனால் மீனா வந்து அதெல்லாம் இருக்காது. பாவமாவது புண்ணியமாவது அப்படின்னு ரொம்ப ஒரு கொள்கையில் இருப்பாங்க. கோயில் குளத்துக்கு போகிறது பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. சரி பூஜை புனஸ்காரம், மந்திரம் சொல்கிறது இதிலெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தேவைக்கு வச்சுக்கிடுவாங்க, விலையே ரொம்ப அதில் ஈகராக இருக்க மாட்டாங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து கோயில் குளத்துக்கு போகிறது வந்து அந்த அளவுக்கு சாத்தியப்படாது. சரியா இணக்கமாக போக மாட்டாங்க. அது வந்து 2 பேத்துக்குமே ஒத்து போகாது. மீனத்துக்கும் ஒத்து போகாது, மீனை வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்தளவு ஒத்து போக மாட்டாங்க. ஆனால் ரிஷபராசி நேர்கள் நல்லா அதை வந்து கடைப்பிடிப்பாங்க, அதில் வந்து நம்பிக்கையுடன் இருப்பாங்க. அடுத்து வந்து கடன் நோய் எதிரி, இது ரொம்ப முக்கியமானது. மனிதனுக்கு கடன் நோய் எதிரி இருக்க தான் செய்யும். சரியா 2 பேருமே கடன் படுவாங்க. சரியா ஒருத்தர் கடன் படுவாங்க. இவருக்கு தேவையான அவர் வாங்கி கொடுப்பாரு, அவருக்கு தேவையான இவர் வாங்கி கொடுப்பாரு. அது மாதிரி 2 பேருக்கு உடம்புக்கு முடியலாம் பார்த்துக்குருவாங்க, பரஸ்பரமாக பார்த்துக்குருவாங்க. நோய் நொடி தாக்கம் இருக்குது, அவருக்கு முடியலன்னா இவரும் பார்ப்பாங்க, இவங்களுக்கு முடியல அதிலும் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் எதிர்கள் விஷயத்துலேயே 2 பேர் வந்து சேர்ந்து அடிப்பாங்க. இவங்களை யாரை ஏற்றுட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து டீம் அந்த நேரத்தில்
எதிரியை வந்து புது எதிரியை பார்த்துக்குருவாங்க, பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஒருத்தன் எதிரி வந்துட்டானா அந்நேரம் ரிஷபம் மீனம் சேர்ந்து அந்த எதிரியை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் 2 பேருமே நல்லபடியாக இருப்பாங்க. உத்தியோகத்துலேயும் நல்லா இருப்பாங்க. உத்தியோக ரீதியாக 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா போட்டி பொறாமல் இருக்காது. 2 பேரும் சேர்ந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி அந்த காரியத்தை அசைன்மெண்ட்டை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ உத்தியோக ரீதியாக மீனம் ரிஷபம் நல்லா ஒத்து போகும். அதுபோல் கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, எதிர்ப்புகள், போட்டி பொறாமை, பந்தயம் இதிலெல்லாம் இவங்க வந்து பீட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து பிளேயர்ஸாக இருக்கார் வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் 2 பேருமே விளாட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பேட்ஸ்மேனு, இவர் வந்து என்ன சொல்கிறது, அது கிரிக்கெட்டில் என்னமோ சொல்லுவாங்க வரமாட்டி பை ரன்னர். ஆமாம், இவர் வந்து பேட்ஸ்மேனு, அவர் பை ரன்னராக இருக்கிறார் வச்சுக்கோங்களேன். நல்லா கம்பெனி கொடுப்பாங்க. அந்த விளையாட்டில் வந்து போட்டி பந்தயத்தில் வந்து 2 பேருமே நல்ல நல்லா டீம் ஸ்பிரிட்டில் இருப்பாங்க. அதெல்லாம் 2 பேருக்கு நல்லபடியாக ஒத்து வரும். அடுத்து திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? திருமண வாழ்க்கை வந்து மீனம் வந்து அதை நல்லா ரசித்து வாழ்வாங்க. மீனமும் ரிஷபம் திருமண வாழ்க்கையில் வந்து மீனம் வந்து திருமண வாழ்க்கை இணக்கம், ஒற்றுமை, இன்டகிரேஷனில் வந்து நல்லா ஒரு தவமாக இருப்பாங்க. அதை ஒரு பாக்கியமாக எடுத்து செய்வாங்க. ரிஷபம் வந்து எப்படின்னா அந்த உறவு முறை எல்லாத்தையுமே வந்து உத்தியோகத்துக்கு அடுத்து தான் பார்ப்பாங்க. உத்தியோகம் தான் எனக்கு பெருசு, கடமை தான் எனக்கு பெருசு, கடமைக்கு அடுத்து தான் காதல், கல்யாணம், உறவு அப்படின்னு இருப்பாங்க. அதுக்காக உறவு விட்டு போக மாட்டாங்க, இருப்பாங்க. பட் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வந்தாலுமே அவங்க வந்து இந்த வேலை விஷயமாக தான் அக்கறை காட்டுவாங்க. சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியில் கொஞ்சம் அக்கறை காட்டுவாங்க. இதில் வந்து ஆண்களுக்கு வந்து அதிக சான்ஸ் பார்க்கப்படுகிறது. சரியா? ரிஷபராசி ஆண்கள் மீனராசி பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா உத்தியோக ரீதியாக தான் அதிக அக்கறையில் இருப்பாங்க. மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து 2வது ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அதுபோக வந்து சொந்த பந்தம், இணக்கம், உறவு முறை இதில் வந்து மீனை ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏன்னா மீனை வந்து எப்போயுமே சென்டிமெண்ட் ராசி, சென்டிமெண்ட்டாக மற்றவங்களை அடிப்பாங்க. ஆனால் ரிஷபம் வந்து அப்படி கிடையாது. நான் இவ்வளோ செய்கிறேன், இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு காட்டுவாங்க. காரிய ரீதியாக தான் மற்றவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சரியா? எப்போயுமே வந்து ரிஷபம் வந்து பெர்ஃபார்மன்ஸை நம்பி தான் இருப்பாங்க. மீனை வந்து சென்டிமெண்ட்டை நம்பி இருப்பாங்க. அடுத்து வந்து தேக ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிட்டேன். வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படி பார்த்துட்டோம்னா 2 பேருமே வந்து பொதுவாக சில விஷயத்தில் மாட்டிக்கிடுவாங்க. சரியா? அவங்கவுங்க லெவலில் சில விஷயத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை மாட்டிக்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அசிங்கப்படுவாங்க. இதில் 2 பேருமே விட்டு கொடுத்து போகணும். சரியா? 2 பேத்துக்குமே அதில் புரிதல் இருக்காது. சில விஷயங்களை தேவையில்லாத விஷயத்தில் 2 பேருமே சேர்ந்து மாட்டிக்கிட்டு உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு இருப்பாங்க. இதில் 2 பேருமே கொஞ்சம் புரிதலோடு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுபோக திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு நல்லா சாத்தியப்படும். வெளிநாட்டு யோகம் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வெளிநாடு போகலாம், வெளி மாநிலத்துக்கு போகலாம். இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் உத்தியோகம், தொழில், காரியம் பண்ணாங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. அதுபோல் 2 பேத்துக்குமே வந்து ஆயில் தீர்க்கம் நல்லாயிருக்கும். சரி, ஆயில் தீர்க்கம் இருக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். உடல் வலிமையாக இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். என்ன எதிர்பாராத சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இவங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. 2 பேருமே சோர்ந்து போயிடுவாங்க. எதிர்பாராத பிரச்சனை வருது வச்சுக்கோங்களேன், அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணாலும் சில நேரத்தில் சோர்ந்துருவாங்க. தாங்குகிற அளவு தாங்குவாங்க. அதுக்கு மேலே வந்து இவங்களால் அதை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. சரியா? சில நேரம் வந்து 2 பேருமே சோர்ந்து போயிடுவாங்க. அடுத்து வந்து பொதுப்பணி, பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வெகுஜன தொடர்பு, மக்கள் நலப்பணிகள், இப்படி நிறைய சொல்லலாம். அரசியல், புது காரியம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா வந்து மீனம் அதிகமாக இருப்பாங்க. மீனம் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ரிஷபம் வந்து ஆண்டி ஆண்டானா, அரசன் ஆண்டானா அப்படின்னு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ராமே ஆண்டானா, ராவணே ஆண்டானா, யார் இந்த இப்படியும் போயிட்டு போகிறாங்க, நான் என் காரியத்தை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க அதில் பட்டுட்டு இருப்பாங்க. மீனம் வந்து அதில் கொஞ்சம் மெனக்கிடுவாங்க. அதுக்காக கொஞ்சம் காரியம், ஊழியமெல்லாம் பண்ணுவாங்க. வெகுஜன தொடர்பு, மக்கள் நலப்பணி, அரசியல், மற்ற காரியங்கள் வெகுஜன பண்ணுவாங்க. அதுபோக இவங்களுடைய பேர், புகழ், பாப்புலாரிட்டி அப்படி பார்த்தோம்னா மீனராசிக்கு இருக்கும். ரிஷபத்துக்கு அந்த அளவுக்கு அது இருக்காது. சரியா? ரிஷபம் வந்து அதை விருப்பப்படவும் மாட்டாங்க. தான் வந்து பெரிய பாப்புலாரிட்டி ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓரளவு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அடுத்து வந்து காரியம், கர்மம், தொழில், வணிகம், ட்ராவல், ட்ரேடிங், பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கிறோமே, தொழில் இதிலலாம் வந்து 2 பேருமே அக்கறையாக இருப்பாங்க. சரியா? ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு இதாக பார்ப்பாங்க. அதுலேயே வந்து ரிஷபராசிக்காரங்க தொழிலை வந்து ஒரு தவமாக பார்ப்பாங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு நினச்சி பார்ப்பாங்க. மீனமும் அக்கறையாக இருப்பாங்க. அதில் லாப நோக்கத்தோடு பார்ப்பாங்க. ஒரு தொழிலை லாப நோக்கத்தோடு பார்ப்பாங்க. ரிஷபம் அதை வந்து தெய்வமாக பார்ப்பாங்க. சரியா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு தொழிலை வந்து ரொம்ப ஒரு தவபுருஷனாக இருப்பாங்க. மீனமும் நல்ல டெடிக்கேஷனாக இருப்பாங்க. இருந்தாலும் உள் மனசுக்குள்ளே அதில் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போடுறோம், அதில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. அதுபோல் 2 பேருமே வந்து தன்னுடைய மூத்த சகோதரன், அக்கா அண்ணன் விஷயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடாக இருப்பாங்க. அவங்க மேலே நல்ல ஆசைபாசமாக இருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேயர்களே? தொழில் காரியத்தில் நல்லா இருக்கும். இருப்பினும் லாப நோக்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம் தான் ரொம்ப லாப நோக்கத்தில் இருப்பாங்க. செலவு பண்ண மாட்டாங்க. வர்ற பணத்தை வந்து ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க, சிக்கனமாக இருப்பாங்க. மீனம் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க.
தேவையற்ற செலவுகள் பண்ணுவாங்க, சுப செலவுகள் பண்ணுவாங்க, கோயில் குளத்துக்கு செலவு பண்ணுவாங்க, மக்கள் நல பணியில் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே அதில் நாட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் மற்ற விஷயத்துலலாம் செலவு பண்ணுவாங்க. வெகுஜன தொடர்பில் கொஞ்சம் பணத்தை வாரிய வழங்குவாங்க. ரிஷபம் அப்படி கிடையாது. தனக்குன்னு தான் இருப்பாங்க வழியாக 10 பைசா இறக்க மாட்டாங்க. வெகுஜன தொடர்பு மற்ற விஷயத்துலலாம் பணத்தை இறக்க மாட்டாங்க. அடுத்து அயன சயன போகம், கணவன் மணி உறவு, படுக்கரை சுகம், அல்லல் தன்மை, பிறருக்கு கொடுத்து வாங்குறது, அப்படி பார்த்தோம்னா 2 பேருமே நல்லா இருப்பாங்க. அதில் மீனம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சரியா, ரிஷபத்தை காட்டிலும் மீனம் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா ஒரு இதாக இருப்பாங்க. அயன சயன போகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கணவன் மணி உறவு, படுக்கரை சுகம், தாம்பத்தி, இப்படி நிறையா சொல்லலாம். உறவு, அப்புறம் வெளிவட்டார் பழக்க வழக்கம், அலைச்சல், விரயம், வெளித்தொடர்பு, இதில் மீனம் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ரிஷபம் லாப நோக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, லாப நோக்கத்தில் தான் இருப்பாங்க. சரியா, இதால் நமக்கு எவ்வளோ இருக்கும், அலைஞ்சு திரிஞ்சு போகிறதுனால நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படி தான் நினைப்பாங்க வழியாக. இயல்பாக போய் இருக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் கணக்கு பார்ப்பாங்க. ரிஷபம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு தூரமாக போய் போகிறதுனால நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படின்னு அந்த லாப நோக்கத்தோடு தான் போவாங்க. ஆனால் மீன் அப்படி கிடையாது. லாபமோ நஷ்டமோ நம்ம அங்கே போயே சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காரியத்தில் செய்வாங்க, அலைஞ்சு திரிவாங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. இது மீனத்துக்குள்ளது. ரிஷபம் அதில் கொஞ்சம் லாப நோக்கம் இருக்கும். லாப நோக்கம்னா என்ன, அதில் கொஞ்சம் கணக்கு பார்ப்பாங்க, அவ்வளோதான் எல்லாத்துலேயுமே. ரைட் நேயர்களே, இப்படி சில விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். தனி மனித வாழ்க்கையில் நிறைய எனக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்னா என்ன, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தனி மனித வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதன் சந்திக்கிற காரியங்கள், ஈடுபடுற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே வருஷப்படுத்த முடியாது. ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உறவு முறையை சொல்லியிருக்கிறேன், குடும்ப உறவை சொல்லியிருக்கிறேன், உத்தியோகம், தொழில், கொஞ்சம் படிப்பு, மற்ற விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் இதில் நான் சொல்லாத விஷயத்தில் சில பிரச்சனைகள், ஒத்துமை வேற்றுமை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். ரைட் நேயர்களே, அடுத்து இந்த நட்சத்திரத்தை சொல்லுவான். அதுக்கு முன்னாடி ராசி, 2 பேர்த்துக்குமே பொதுவான ராசின்னு ஒன்று இருக்குல்ல. 2 பேர்த்துக்குமே பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க யாரை பக்கத்தில் வச்சுக்கலாம், அதை பற்றி இப்போ பார்ப்போம். மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், இந்த 4 ராசி நேர்களும் இவங்க வச்சுக்கலாம். சரியா, அந்த 4 ராசி நேர்களுமே ரிஷபத்துக்கும் மீனத்துக்கும் எப்பயுமே ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க. சரியா, அதுலேயும் குறிப்பாக மிதுனம், கன்னி, விருச்சிகம் ரொம்ப 2 ராசி மேலேயுமே ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க. உங்கள் இந்த மீன ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ரொம்ப வெல்வசராக இருப்பாங்க. யார், மிதுனம், கன்னி, ரிஷபம் 3 பேருமே இவங்களுடைய நல விரும்பியாக இருப்பாங்க. அதனால் இவங்க இவங்ககிட்ட அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இவங்களை உத்தியோகம், தொழில், வேலை பார்க்குற இடத்துல இவங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா, கூட வச்சுட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா, உத்தியோகத்திலலாம் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஓனராக இருக்கிறீங்க அப்படின்னா மிதுனம், கன்னி, விருச்சிகம் இந்த ராசிக்காரங்களை உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா, ரிஷபமும் மீனமும் ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருக்கிறாங்க, பார்ட்னராக போட்டு வேலை செய்கிறாங்க. 2 பேத்துக்கும் பரஸ்பரமாக விசுவாசமான ஆட்கள் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மிதுனம், கன்னி, விருச்சிகம் இந்த ராசிக்காரங்களை நீங்கள் உங்களுக்கு அடுத்த லெவலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. உங்கள் மேலே ரொம்ப ஒரு ஆசாபாசமாக இருப்பாங்க. அந்த தொழில் நிர்வாகம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. ஓனர்ஷிப் எடுத்து நல்ல பேரை காப்பாற்றுவாங்க. சரியா, இது மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒத்து போகும். ஏன்னா உத்தியோகத்தெல்லாம் பார்க்க முடியாது. உத்தியோகம் அரசாங்க உத்தியோகமாக இருக்கும், தனியார் உத்தியோகமாக இருக்கும். நீ என்ன ராசி, நான் என்ன ராசி நினைக்க முடியாது. நீங்கள் ஒரு ப்ராப்பரேட்டராக இருக்கிறீங்க, ஒரு ஓனராக இருக்கிறீங்க, நீங்கள் மீன ராசி, உங்கள் பார்ட்னர் ரிஷப ராசி, 2 பேரும் செஞ்சு ஒரு காரியம் பெரிய கோடிக்கணக்கில் பணம் போட்டு செய்கிறீங்கன்னா இந்த மிதுனம், கன்னி, விருச்சிகம் இந்த ராசிக்காரங்களை செலக்ட் பண்ணி அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக கொண்டு போவாங்க. உங்கள் 2 பேத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. விசுவாசமாக இருப்பாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க. அடுத்து மகரம் நல்லபடியாக இருப்பாங்க. ஆனால் மகரம் ரிஷபத்துக்கு தான் நல்லா ஃபேவர் பண்ணும். மகரமும் நியூட்ரலாக இருக்கும், மீனத்துக்கு நியூட்ரலாக இருக்கும். ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா ஃபேவர் பண்ணும். ஓகே நேயர்களே, இப்போ ராசியை பற்றி சொல்லியாச்சு. எந்த ராசி உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கும், எந்த ராசி நியூட்ரலாக இருக்குன்னு அது சொல்லிட்டேன். 2 பேர்த்துக்கும் பிரச்சனையான ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்கன்னா பக்கத்தில் சேர்க்காதீங்க மேக்ஸிமம். ஏன்னா துலாம் ராசி அந்தளவுக்கு ஒத்து போகாது. சரியா நேயர்களே, துலாம் ராசி மீனத்துக்கும் ரிஷபத்துக்கும் அந்தளவுக்கு ஒத்து போகாது, பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து இப்போ நட்சத்திரத்துக்கு வருவோம். இப்போ மீன ராசிக்கு சொல்லிடுறேன், அடுத்து ரிஷப ராசிக்கு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்களுக்கு நன்றி. மீனம், பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்துட்டு போதாங்க நட்சத்திரத்துக்கு பார்த்துக்குருவோம். இந்த நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் மேட்ச் ஆகாது. ரிஷபத்தில் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் மேட்ச் ஆகாது. உத்திரட்டாதிக்கு கிருத்திகை நட்சத்திரம் மேட்ச் ஆகாது. ரேவதிக்கு ரோகிணி நட்சத்திரம் மேட்ச் ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன், மீன ராசியில் பூரட்டாதிக்கு ரோகிணி நட்சத்திரம் மேட்ச் ஆகாது. உத்திரட்டாதிக்கு கிருத்திகை நட்சத்திரம் மேட்ச் ஆகாது. ரேவதிக்கு ரோகிணி நட்சத்திரம் மேட்ச் ஆகாது.
அடுத்து ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பூரட்டாதி ரேவதி ரெண்டுமே ஒத்துப்போகாது. சரியா? அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து உத்திரட்டாதி ஒத்துப்போகாது. மிருகசீரத்துக்கு வந்து பூரட்டாதி ரேவதி ஒத்துப்போகாது. இதுலேருந்து நல்லா தெரியுது பார்த்தீங்களா? மீனத்துக்கு ரிஷபம் ஒத்துப்போகும், ரிஷபத்துக்கு மீனம் அந்தளவுக்கு ஒத்துப்போகாது. மறுபடியும் சொல்கிறேன், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி ரேவதி ஒத்துப்போகாது, ரோகிணிக்கு வந்து உத்திரட்டாதி ஒத்துப்போகாது, மிருகசீரிஸுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ஒத்துப்போகாது. ஓகே நேயர்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு அது ரெமெடி சொல்கிறேன். சரியா? பிரச்சனையை தெளிவாக சொன்னால் தான் சொல்ல முடியும். சும்மா நான் பூரட்டாதி என் வீட்டுக்காரர் ரோஹிணின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பலன் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லணும், பிரச்சனை சொன்னால் தான் தீர்வு சொல்ல முடியும். சரியா? சில பேர் சும்மா நட்சத்திரத்தை மட்டும் போடுறாங்க, அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னு தெரியல. வேணால் உங்களை வேணால் தெரியப்படுத்திக்கலாம் வெளியே. கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது நல்லா ஒரு தெளிவாக கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக என் நாலேஜுக்கு வரும்போது கண்டிப்பாக பதில் சொல்வேன். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவில் மீன ரிஷபம் 2 ராசிக்கு உண்டான ஒற்றுமை வெற்றி சொல்லியிருக்கிறேன். இது தெரிஞ்சதுலாம் குடும்பத்தில் ஒத்துமை குறையும், சண்டை குறையும், நல்லபடியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீன ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.